சல்லூம். யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39ஆம் வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் 1 மாதம் அரசாண்டான். காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சல்லூம் யாபேசின் குமாரன். சல்லூம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சகரியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி கொன்று போட்டு அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவானவன். சல்லூமின் ஆட்சி காலமும் நிலைக்கவில்லை. சல்லூம் சமாரியாவிலே 1 மாதம் மாத்திரமே ஆட்சி செய்கிறான். சல்லூமை மெனாகைம் என்பவன் வெட்டி கொன்று போடுகிறான். காதியின் குமாரனாகிய மெனாகைம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். 10 கோத்திரத்தாரின் வடக்கு ராஜ்யத்திற்கு திர்சா ஆரம்பத்தில் தலைநகரமாக இருந்தது. இந்த ஊரில் மெனாகைம் பிறந்தபடியினால் இந்த ஊர் மறுபடியும் முக்கியத்துவம் பெறுகிறது. மெனாகைமின் மரணத்திற்கு பின்பு அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39ஆம் வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவானவன். சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.